நாங்க டிமார்ட் போனதோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் இது. எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ரொம்பவே நெறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. நம்ம என்ன பொருள் வாங்கலாம்னு எதிர்பார்த்து போறோமோ, அது வாங்குறோமோ இல்லையோ, அது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கேன்னு பிளான்ல இல்லாததும் நம்ம வாங்குற மாரி ஆகுது. நீங்க கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி லிமிட்டட் தான் இருக்கும். ஆனா வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. இவங்க சின்ன சின்ன பொருளான ஹேர் கிளிப்ல இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நீங்க எந்த ஒரு பொருள் எடுக்க போனாலும் அது பிடிக்கல அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆல்டர்னேட்டும் வச்சிருக்காங்க. அப்புறம் டவல்ஸ்ல சின்ன சின்ன ஹேண்ட் டவல்ல இருந்து பெரிய டவல் வரைக்கும் நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் மேட்டும் வச்சிருந்தாங்க. ஆனா அது கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. கர்டைன்ஸ்ல வேணா டிசைன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ் தான் ஹைலைட்டே இங்க. இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஷர்ட், பேண்ட், ஜீன்ஸ்லாம் மினிமம் 250 ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 1250 1500 ருபீஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க. டிஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸுமே நிறைய இருந்துச்சு. கேர்ள்ஸுக்கும் டாப்ஸ், ஜீன்ஸ்னு கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. நாங்க என்ன வாங்கணும்னு டியூஸ்டே அன்னைக்கு அப்லோட் பண்றேன். சண்டே, மண்டே ஈவினிங் அப்போ ஆடி 18க்கு என்ன பண்ணோம்னு ஷேர் பண்றேன்.